ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் 2 ஈஸியான ஃப்ளவர் டெக்கரேஷன் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம். அது ஒரு 10 சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த 10 சென்டிமீட்டரும் இந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கேப் விட்டு லைன் போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ எண்டு வரைக்கும் இதே மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இல்லை ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸில் 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதுவும் லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ இன்னும் கிளியராக தெரியும். அதே மாதிரி இந்த சைடில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ இப்படி தான் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸில் 3 சென்டிமீட்டர் வந்து லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து 1 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இல்லையா. இப்போ இதெல்லாமே கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லைன்ஸ் போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ 3 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதையும் இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இன்னொரு பக்கம் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து லைன் போட்டோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த மாதிரி எண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பக்கம் இருக்கு இல்லையா ஸ்ட்ரிப்ஸாக, இதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த சைடில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேஸ் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன பேப்பராக எடுத்தாலே போதும், இந்த பேஸ் ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதை அப்படியே இந்த பேப்பர் மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். இது செட் ஆனதுக்கு அப்புறமா இப்போ சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ பேஸும் கவர் ஆயிடுச்சு. இப்போ இதில் சென்டராக இருக்கிற 2 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். லென்த்தியாக இருக்கிற ஸ்ட்ரிப்ஸாக எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் அப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்கொயர் சைஸை 5x5 ஒன்று 3x3 ஒன்று எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைட்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருந்து அதே மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சென்டரில் ஒரு பெட்டல் ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இதை இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ இந்த சைஸ் பேப்பர்லையும் இதே ஃப்ளவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதோடைய சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த குட்டி ஃப்ளவரை இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் சென்டரில் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரிப்பாக இருக்கு இல்லையா, ஸோ இதில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி இது ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிட்டே வந்துடலாம். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த ஹேண்டில்லையும் 2 ஃப்ளவர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ளவர் பேஸ்கெட் ரெடி. ஸோ இதை அப்படியே டெக்கரேஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டட் திங்ஸ் ஏதாவது போடுறதா இருந்தால் கூட போட்டு வச்சுக்கலாம். பட் அப்படியே டெக்கராக வைக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய செகண்ட் கிராஃப்ட்க்கு ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோடைய இந்த சைடில் ஒரு 2 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடில் திரும்ப நம்ம லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். ஸோ இதுவுமே எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக இப்போ லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த லைன் போட்ட வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி திருப்பிட்டு இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொன்னும் செஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டே வந்துடலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டே வரும்போதுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு கூட ஃபோல்ட் பண்ணிட்டே வரலாம். இப்போ இது கூட நம்ம அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி இன்னொன்று ஜாயின் பண்ணி அதையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்குமே எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஒரு குட்டி புஷ் மாதிரி இப்போ வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு மேலே ஒட்டுறதுக்காக ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரவுண்ட் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை அப்படியே இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவர் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணியாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணலனாலும் ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே எப்படி ரோல் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக இந்த எண்டு வரைக்கும் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை லைட்டாக இப்படி ஃப்ரீ பண்ணால் கொஞ்சம் ஓப்பன் ஆகிடும் இந்த ஃப்ளவர். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ஒரு குட்டி ரோஸ் வந்து கிடச்சிடும். இப்போ இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 பண்ணால் போதும். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு மேலே அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அங்கங்கே பேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ வேறு ஏதாவது ஃப்ளவர் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இதே ஃப்ளவர் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சின்ன கப்ஸ் அதாவது யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருந்ததுன்னா ஸோ அதில் கூட வச்சு ஒரு குட்டி ஃப்ளவர் வேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறைய கிராஃப்ட்ஸை ஸ்ரீலக்ஷ்மி ரீக்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் பேப்பர் ஃப்ளவர் வேஸ், அப்புறம் இது கூட பட்டர்ஃப்ளையும் பண்ணியிருந்தோம் நியூஸ் பேப்பர் வச்சு. ஸோ அதையுமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் கேம்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எக்ஸ்போ கேம். ஸோ அது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா மெமரி கேம் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே பண்ணியிருக்காங்க. அதோட நம்ம லாஸ்ட்டாக பண்ண பட்டர்ஃப்ளை வென்கைம், ஸோ அதுவுமே செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீலக்ஷ்மி சென்ட் பண்ணதுக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 கிராஃப்ட்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.